வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருசூலம் மயிலுவரி பாலமுருகா சரணம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதவே எல்லாம் வேறொன்றறியன் பராவரன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஆகஸ்ட் 15 நமது இந்திய திருநாடு விடுதலை அடைந்த நாள். சுதந்திரம். சுதந்திரம் என்பதற்கு ஒரு தத்துவ பெயர் பொறுப்பு. சுதந்திரம் அடைந்துவிட்டோம், ஆனால் பொறுப்பு நம் கையில். நம் வாழ்க்கை நம் கையில் இருக்காமல் பொறுப்பு நம்ம கையில். இது ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாடு நமக்காக இயங்கிட்டு இருக்கு. அதாவது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதாவது பல கட்சிகளாக பிரிஞ்சிருந்தால் கூட 70% மக்கள் பல கட்சிகளாக பிரிந்திருந்தாலும் ஒரு 30% பாஸ்மார்க் வாங்கின மாதிரி 30% மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நம்ம ஜனநாயக நாட்டில் அமைந்திருக்கிறது. நல்லவர்கள் நிறைய இருந்து தேர்ந்தெடுத்தால் நல்ல ஆட்சி. ஆக மக்கள் கையில் தான் மக்களோட வாழ்க்கையே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தோட ஒற்றுமைக்கும் உயர்வுக்கும் பாதுகாக்கின்ற ஒப்பற்ற பணிக்கும் தங்கள் வாழ்நாள் மூச்சோடு கலந்திருக்க வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இந்த தேசத்தோட பொறுப்பு. காணிகளும் வேண்டும் பராசக்தியினர். அதாவது உச்சத்தில் விட்டு தேச போராட்டத்துக்கு வந்தவர். வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரர். தொழில் பரம்பரையாக வக்கீல் தொழில். அவருக்கு ஒன்றும் அந்த நாட்டுக்காக கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் இந்த நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார் வ.உ. சிதம்பரனார். அந்த பாடத்தையே கப்பலோட்டி தமிழ்னு பார்த்தா சிவாஜி ஐயா நடிச்சிருப்பார். ஐயன் சிவாஜி ஐயா. அழாதவங்க யாருமே இருக்க முடியாது. இறக்க உள்ளவங்க அத்தனை பேரையும் அழ வைக்கக்கூடிய அந்த கப்பலோட்டி தமிழ் வரலாறு. பாரதியார் அவர் ஒன்றுமே இல்லை, இந்த நாடே என்னோட சொத்துன்னார். அவருக்கு காணிகளும் வேண்டும் பராசக்தினார். அவருக்கு சொந்தமாக சொத்தோ சுகமோ உரிமை எதுவும் கிடையாது. தனக்குன்னு ஒன்றும் இருக்குல்ல. ஆனால் அவரோட விஸ்வரூபம் பாருங்க. இந்த நாடே என்னதுதான். இந்த நாடு என்னோடது. 18 மொழி இருக்கா, எத்தனை மொழி இருக்கா, அத்தனை மொழியும் கற்றுக்கிட்டார். அத்தனை மொழியும் தெரியும். ஞானி அவர், கவிஞர். அவர் எனக்கு பிடிச்ச மொழி தமிழ் மொழி தான். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேர்ந்து பாயுது காதினிலே. நமக்கு எத்தனை பேர் உலகத்தில் இருந்தாலும் நம்ம ட்ரெயினில் போகிறோம், பாதையில் போகிறோம், அப்படி பயணம் போகும்போது தான் எல்லாரையும் முகத்தை பார்க்குறமே தவிர யாருமே மனசில் நிற்க மாட்டாங்க. அதாவது பார்த்துட்டே போயிடுவோம், பார்த்துட்டு வர யாரும் நினைக்க மாட்டாங்க. அதேமாரி வந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் இப்படி போகிற ஒரு மனித கூட்டங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் தான். போராட்டம், விடுதலை போராட்ட காலத்தில் கூட 30 கோடி மக்கள் இருந்ததாக பாரதியார் சொல்கிறார். ஆனால் எத்தனை பேர் போராடினாங்க? கிராமத்தில் உள்ளவங்களுக்கு பல பேருக்கு தெரியல நம்ம நாடு சிறைப்பட்டிருக்குங்கிறது. முக்கியமான நகரங்களை கைப்பற்றி அவங்களோட அறியாமையை, இயலாமையை, நல்ல குணத்தை இதெல்லாம் நயவஞ்சகமாக அதர்மமாக கைப்பற்றி நாடை சூறையாடி இந்த நாடு பிடிக்கும் ஆசையோடு வந்தவர்கள் முஸ்லீம்கள் ஒரு 800 ஆண்டு, வெள்ளையர்கள் ஒரு 300 ஆண்டு, ஒரு 1100 ஆண்டு இந்திய தேசம் மார்சாரிடம் கைவிலங்கிட்டு இந்திய தேவதை, இந்திய தாய் சிறைப்பட்டு கிடந்தார். ஆகஸ்ட் 15 இந்த தேச விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டாக ஆக வேண்டும் என்ற கடமை உணர்வோடு களம் இறங்கியவர்கள் அவர்களுடைய தியாகத்தால், சேவையால், புனிதமான எண்ணத்தால் தொடர்ந்து செய்கின்ற அந்த வலி, மரணம், எத்தகைய இழப்பு,
எதை இழந்தாவது இதை பெற வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு, இவைகளெல்லாம் நமக்காக இந்த நாட்டை தந்து போயிருக்கிறார்கள். இந்த நாட்டை நாம் சுகமாக வாழ்கிறோம், சௌக்கியமாக இருக்கும். நமது தேசிய கொடியை ஏற்றிட்ட அன்றைக்கி தேசிய கொடியை பார்க்கணும். ஒன்றாவது பார்க்கும்போது நம்ம கண்ணில் தண்ணி வரணும். அந்த நன்றி பெருக்கு கண்ணீர் பெருக்காக கொட்டணும். காரணம், அந்த நன்றி இல்லைன்னா என்ன இருக்குங்க வாழ்க்கையில்? நாம் என்ன செய்கிறது? நமக்கு என்ன வந்தது? நம்மளால் என்ன முடியும்? இந்த சுயநல போக்கு அதிகமானவங்க அன்றைக்கி இருந்திருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க, என்றைக்கும் இருப்பாங்க. ஆனால் சிலர் முன்னெடுத்து முன்னணி வகித்து முதன்மையாக தனது பங்காக இந்த நாட்டுக்காகவும் பொது நலத்துக்காகவும் சிந்திக்க வேண்டும். பிறர் வாழ நினைப்பவர்கள் பலர் போற்றும் வாழ்க்கையாக இந்த நாட்டின் பொக்கிஷமாக நிச்சயம் போற்றப்படுவார்கள். மனித ஊர்கள் தெய்வங்கள். எவ்வளவோ இனம் இருக்குது நமது தேசத்தில். நிறைய இனம், மொழி, மதம், வாழ்க்கை முறைகள், பல்வேறு வாழ்க்கை முறைகள் இப்படி மாறுபட்டு இருந்தால் கூட ஒரு மனுஷன், ஒரு உதாரணமாக பாருங்கள், ஒரு மனுஷனோட முகம் இன்னொரு முகனுக்கு ஒத்து வர. பிரம்மாவோட கலை உலக படைப்பு வித்தியாசமான படைப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் சின்ன வித்தியாசத்தை காட்டுறாரு. நம்ம ஆதாரத்தை பார்க்குறோமே, அப்படியும் கை விரல் ரேகை அதுலேயும் பல வித்தியாசங்கள். இப்படி ஒரு சவாலாக பிரம்மா தன்னோட பணியை செய்கிறார்ல. அப்படி படைச்சா கூட உருவங்கள் வேறுபட்டாலும் கூட பசி எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான், தாகம் எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான், உணர்வுகள் எல்லா உயிர்களுக்கும் ஒன்றுதான். அதே மாதிரி தான் நம்ம தேசத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்தால் கூட வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறமாக அவங்க எல்லாமே வேறு வேறு இருந்தால் கூட இந்தியா அப்படின்னா அதில் ஒரு புள்ளியில், அந்த ஒரு மையத்தில் அதில் குவிஞ்சிடணும், அதில் ஒன்றுபட்டு நிற்கணும், ஒருமைப்பட்டு நிற்கணும். ஏன் தெரியுமா? இந்த பாரத தேசம் பழம்பெரு பூமி, நீரதன் புதரில் இந்நிலை அகற்றாது, தந்தையர் நாடு அப்படிம்பார் பாரதியார். ஏன்னா இன்சில் தந்தை இப்போ தான் இருக்கணும்ல. தாய்நாடும் போம், தாய்மொழியும் போம். ஆறுகள் எல்லாத்துக்கும் புனிதமான தாய் பேர் தான், பெண்கள் பேர் இருக்கும். ஆனால் உரிமையை வைக்கிற போது தந்தையர் நாடு. ஏனென்றால் நம்ம ரிஷிகள் வழியில் வந்தவர்கள். நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாமே மிகப்பெரியது. மனிதர்கள் இந்த கோத்திரத்தில் பார்த்து பொன்னெடுக்கணும். இந்த குணங்கள், இந்த பண்புகள், அந்த வாழும் நிலைகள், வாழும் முறைகள், இவைகளை வைத்து தான் ஒரு குடும்பங்கள் இணைய வேண்டும் என்பதெல்லாம் வகுத்து வைத்தார்கள். ஏன் 5 விரலும் ஒரே மாதிரி இருந்துட்டா எந்த பொருளையும் எடுக்க முடியாது. ஒன்று உயரம், ஒன்றுக்குள்ளே உழுவரும். அதுவே இந்த சமுதாயத்தை மேடு பள்ளமாக படைச்சா செல்லுகின்ற பாதை மேடு பள்ளமாக தான் இருக்கும். அந்த ஷேக்கப் சார் வச்சு நம்ம வாழ்க்கையில் வாகனத்தை செலுத்திட்டு போகிற மாதிரி, இதெல்லாம் கடந்து போகிற மாதிரி எவ்வளவோ சிறப்பான ஏற்பாடுகளை மூத்தோர் சொல் அமிர்தம் அதோட ஏற்படுத்தி தந்த நாடு. எல்லா நாடும் காடு காணி அப்படி சுற்றிட்டு வாழ தெரியாமல் வாழ்ந்துருந்த காலத்திலே நாம் கோட்டை கொத்தலன்னு, நாடு நகரன்னு, வாழ்க்கையில் உணவு உற்பத்தி என்ன, பாதுகாப்பு உற்பத்தி என்ன, அந்த நான் வாழும் முறை என்ன, எல்லாத்துலேயும் நம்ம முன்னேறியவர்களாக இருந்தோம், முதன்மையானவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த நாடு இது. அவங்கள நினச்சி போற்றி நன்றி செலுத்தி இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாமும் உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாள் இது. நம்மை நாமே சரிபார்த்து கொள்ளவும், நம்மை நாமே சரி செய்து கொள்ளவும், நம்மை நாமே வழிநடத்தி கொள்ளவும், ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளவும் இந்த தேச விடுதலை நாளை நாம் சிந்திக்கின்றவை. இந்த தேசம் பாடப்புத்தகத்தில் கூட பல வரலாறு திணிக்கப்பட்டுள்ளது. நமது தேசத்தை முக்கியமான வீரர்கள் வாழ்ந்த நாடு, அதையெல்லாம் இருட்டடிப்பு செய்து பாடத்திட்டத்தில் மாற்றியிருக்கிறார்கள். சிஸ்டம் மாறிவிட்டது. நம்முடைய அந்நிய கலாச்சாரம் எவ்வளவோ இருக்கு. இப்போ நம்ம உள்நாட்டு பகைவர்கள், தீங்கு விளைவிப்பவர்கள், கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இந்த தேசத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மனித உருவில் உள்ள மிருகங்கள், இந்த சுயநலவாதிகள், அந்நிய நாட்டின் கைக்கூலிகள், அவங்களாம் தீவிரவாதிகள் ரூபத்தில் உலகின்றிருப்பாங்க.
அவங்களோட தேச விரோத செயல்கள் எவ்வளவோ தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளோ செஞ்சிட்டு வந்தாலும் சொந்த இந்திய மக்களுக்கு தெரியாமல் அவர்கள் அறியாதவாறு இந்த பொதுமக்களை அமைதியாக போயிட்டு இருக்கு நாடு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில்ங்கிற மாதிரி வளம் பொதிந்த நாடாக வளர்ந்து கொண்டே வருகிறது. வல்லரசாகி கொண்டிருக்கிற எல்லா துறையிலும் சிறந்து விளங்கு. காலம் சிகரத்தில் இருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது இந்தியா. உலகத்திலேயே ஆசிய தீபம்ங்கிறாங்க. உலகத்துக்கே சிகரத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருக்குது. தண்ணியால் சண்டை வருன்றாங்க, தண்ணி பற்றாக்குறையினால் சண்டை வருன்றாங்க. உலகம் ஃபுல்லாக சுயநலக்காரர்களும் பேராசைக்காரர்களும் சுரண்டல்காரர்களும் நாடு பிடிக்கும் ஆசைகள் திரிந்திருக்கக்கூடிய கயவர்களாலும் இந்த நாடு தண்ணியால் சண்டை வருகிறார்கள். ஆனால் அந்த தண்ணீர் அனைத்து மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டும் இருக்கிற நதிநீர் இணைப்பு கொள்கை, நதிநீர்களை ஆராய்ந்து பார்த்து அதை அலசி ஆய்வு செய்து அதில் கழிவு நீர்களை கலக்க விடாமல் புனிதமாக கங்கையை சுத்தப்படுத்துதல், காவிரியை சுத்தப்படுத்துதல். இப்போ தளபதி விஜய் அவர்கள் ஆற்றில் கூட கூவ மாற்று சுத்தம் செய்தல். இந்த நீர் மேலாண்மை, நீர் வளத்தை பெருக்குவதற்கு எல்லா வசதியும் செஞ்சுட்டு வர்றது. அந்த சுதந்திரங்கிற பொறுப்பு அந்த சுதந்திர நாட்டில் தான் செய்ய முடியும். நம்ம எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்போ வேலை செய்யணும், எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், இதெல்லாம் இன்னொருத்தர் நாட்டு கையில் இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையோட முறை மாறி இருக்குது, கலாச்சாரம் மாறிடுச்சு, நாகரிகம் மாறிடுச்சு. இதெல்லாம் இன்றைக்கும் இத்தனை வருஷம் 1000 வருஷம் அந்நிய பிடியில் இருந்தால் கூட மாறாமல் இருக்கிறது நம்ம நாடு தான், இந்தியா தான். அதில் நம்ம பெருமை வேணும். அந்த பெருமையில் நம்ம நினச்சி மகிழ்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கணும். எவ்வளோ இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், எரிசக்தி பொருட்கள், அணுசக்தி, மின்சாரம், அறிவியல், தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாத்துலேயும் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கிணத்து தவளையாக இருந்துட்டாக்க தெரியாது. இந்த உலக பார்வை அந்த உலக பார்வையில் தான், தொலைநோக்கு பார்வையில் தான் நம்மளோட தேசத்தை கொண்டு போகக்கூடிய கல்வி முறை, வாழ்க்கை முறை அதை அமைச்சிட்டு தான் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழைநீர் தேக்கி வைக்கிறது, மழைநீர் தேக்கினா ரிசர்வாக இருக்க வேண்டிய ஊட்டி நீர் அது ஆழ்குழாய் கிணறு போட்டு பூமியை சல்லடையாக்கி வைக்காமல் நம்ம நிறைய நீர்த்தேக்கங்கள் இருக்கிறதுனால ஆற்று நீர், ஊட்டி நீர், மழை நீர் எல்லாமே பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நதி நீர் இப்போ கூட ஜீவ நதிகளும் நிறைய அணைகள் கட்டுறாங்க, நீர்த்தேக்கம் கட்டுறாங்க, காடுகள் மலைகள்லாம் பாதுகாக்கிறாங்க. கண்காணிக்கப்பட்டு கவனமோடு காத்து வரக்கூடிய அரசு நம்மக்கிட்ட இருக்குது. காரணம், இப்போ கொரோனா நோய் வந்தது, உலகம் ஃபுல்லாக எவ்வளவோ பாதிப்பு இருந்தது. ஆனால் இந்தியா அப்படி டக்கராக நின்றுது, கெத்தாக நின்றுது. காரணம், அந்த நோயின்மை, செல்வ வளம், நல்ல விளைச்சல், இன்ப வாழ்வு, நல்ல பாதுகாப்பு, இந்த 5ஐயும் அழகாக வச்சுருந்தது நாடு. அந்த நேரத்தில் நம்ம ஆசைத்திருக்க நம்ம பாரத நாடு தான். எதுக்கும் பிற நாடுகளை நாடாத வகையில் பல வகை வளங்கள் கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க. அப்படி ஒரு திகழ்ந்துக்கிட்டு இருக்க வளர்ச்சி பாதையில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறது. காரணம் என்னென்னா, நல்ல அரசன்கிறது தெய்வத்துக்கு சமம். நல்ல அரசன் நமக்கு நிலச்சி இருக்கணும். இப்போ ஒரு மோடி இல்லை, நரேந்திர மோடி ஒருத்தர் இல்லை. நரேந்திர மோடி அவரை போல நிறைய மோடி அந்த குணங்கள், நல்ல பண்புகள் நிறைந்தவர்களாக, தேசபக்தர்களாக, மக்கள் அக்கறையாளர்களாக நிறைய உருவாக்கி கொண்டு தான் இருக்காங்க. அண்ணாமலைஜி இருக்காரு. இதுமாரி நிறைய பேர் வந்து தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், பாதுகாக்கணும். இவர் தான் நரேந்திர மோடி தான் பாதுகாப்பாளனாக இருக்கார். அவருடைய எண்ணத்தின் உயரம் மிகப்பெரியது. அவருடைய தொலைநோக்கு பார்வை அற்புதமானது. பகைவர்கள் அணுக முடியாத நிலையில் இந்த இந்தியாவை வச்சுருக்காங்க. என்ன படை, விமானப்படை, கப்பற்படை, இராணுவம், பலம், அணுசக்தி எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய அளவில் இருக்கார். இது நம்ம பாரத தேச மக்களும் நல்ல மக்கள் நிறைந்த அதனால் அது ஒரு கோட்டை. உலகத்தில் 2வது மக்கள் தொகை மிகுந்த நாடு நம்ம நாடு. அந்த மக்களே ஒரு பெரிய கோட்டை, மிகப்பெரிய மதில் சுவர். நம்ம பாரத ரத கஜ துரக பதாதிகளோட ராஜா வளம் வருவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நெஞ்சை நிமித்திக்கலாம். நம்ம இந்தியாவில் பிறந்தோம், இந்தியாவில் வளர்ந்தோம், இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல
நம்ம நெஞ்சை நிமித்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி டூப்ளிகேட் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் எவ்வளவோ வெளிநாட்டுக்காரங்க வந்து இறக்குறாங்க. காரணம் அந்த சுயநலம், பேராசை, வியாபாரத்தில் உள்ள நேர்மையின்மை. ஆனால் நம்ம நாட்டில் நிறையா உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க, பொருள்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறாங்க. இந்த உழைப்புங்கிறதுக்கு அடையாளம் யாருன்னா இந்தியர்கள் தான். நம்ம நாட்டு மக்கள் எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவர்கள் உழைப்பாளர்கள். எல்லா நன்மைகளையும் கொடுக்கணும். அறிவு, செல்வம், வீரம் எல்லாத்துலேயும் கெட்டிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நாடி பிடிக்கும் கயவர்கள், நயவஞ்சர்கள் அதர்ம வழியில் தந்திரத்தால் இந்த நாடை 1000 வருஷம் அடிமைப்படுத்திட்டாங்க. அதுக்கு நமக்கு விடுதலை கிடச்சிருக்கு. ஆகஸ்ட் 15 முழுமையான விடுதலை கிடச்சிருக்கு. அதுலேருந்து ஜனநாயக நாடு நம்ம தான் ஆண்டுகிட்டு இருக்கோம். நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதி தான் நமக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல தலைவர்களை உருவாக்கணுன்னாக்க நல்ல பொதுமக்கள் நிறைய வரவேற வேண்டும். எவ்வளவு சுமை நம்ம மேலே தொடர்ந்து அரசாங்கம் கொடுத்தா கூட அதையும் தேசபக்தியோடு பொறுத்து தாங்கி அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு இருக்கணும். இந்த வரி வட்டியெல்லாம் கரெக்டாக செலுத்தணும். ஏன்னா பிறர் வாழ நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பிறர் வாழோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. நம்ம வந்து தனிமரம் கிடையாது. இந்த உலகமெல்லாம் சேர்ந்து இந்த நாடு நம்மளை சேர்ந்து தான். நம்மளோட ஒவ்வொரு செயலும் பிறரையும் பாதிக்கும். அது மாதிரி பசி தாகத்தோடு எந்த உயிரும் வாடக்கூடாது. இந்த பாரத தேசத்திலே பசியோடு தாகத்தோடு எந்த உயிரும் வாழ்ந்து விடக்கூடாது. இதுக்காக எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை. இந்த உலக நாடுகளை பகையில்லாமல் இருக்கிறதுக்கு, நட்போடு இருக்கிறதுக்கும் இந்த நாடு திகழ்ந்தாக்க 1000 முறை யோசிப்பாங்க இந்தியாவை பகைச்சிக்கிறதுக்கு. அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதனால தான் இந்த தேசத்தை நம்ம விரும்பணும். இந்த தேசத்தை நம்ம பாதுகாக்கணும். நம்மளோட பங்களிப்பாக இருக்கணும். நம்மளோட பங்களிப்பாக இந்த நாட்டுக்கு ஏதாவது நினைக்கணும் அப்படிங்கிறத இந்த சுதந்திர தின விழாவில் என்னுடைய செய்தியாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். அனைத்து பள்ளி குழந்தைகள், அடுத்த தலைமுறைகள் வாழ்க பாரதம், வாழ்க வையகம், வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.